திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திரு அருட்பா புகழ் பரவ, வள்ளல் புகழ் பரவ. திரு அருட்பா நம்முடைய தெய்வத்தின் கருணையை கவிதையில் எழுதியிருப்பார் நம் வள்ளல் பெருமான். சென்ற பதிவிலே நாம் எல்லாம் வல்ல ஒளியை நினைத்தால் நம்மை மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மளை இறைவனே பொருத்தி சேர்த்து அழைத்து செல்வார். மரணமில்லா பெருவாழ்வுக்கே அழைத்து செல்வார் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். நினைக்கில் நெஞ்சம் இனிக்கும் என்ற நிறுத்தமன்றில் ஒருத்தனை நினைக்கும் அன்பர் நிலைக்க நின்று பொருத்துகின்ற கருத்தனை. எந்த அன்பர் நினைக்கின்றாரோ அந்த அன்பர் இந்த பூமியில் என்றும் நிலைத்து நிற்க பொருத்துகின்ற கருத்து உள்ளவராம் நம் இறைவன். எல்லாம் வல்ல ஒளியே இறைவன். எல்லாம் வல்ல ஒளியே இறைவன். அங்கனம் உள்ள எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஒளியை நினைக்கும் பொழுது நம் உடலில் பல மாற்றங்கள் நிகழும். நினைத்த பொழுதெல்லாம் நின்னையை நினைத்தேன், நினைப்பற நின்ற பொழுது என்னை தனியாக்கி நின்கனை நினைத்தேன். அங்கனம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனானவர் நம் ஒளியாய் நம் உள்ளுக்குள் வந்து விடுவார். அங்கனம் உள்ளுக்குள் வந்தால் நம் உடலில் கற்பூர வாசனை அடிக்கும். கற்பூர வாசனை அடிக்கும். இந்த பூத வாசனை அடிக்காது. கற்பூர வாசனை அடிக்கும். இது எங்கனம்? கற்பூரம் என்பது கற்பூரம் மணக்கின்றது என்னுடம்பு முழுதும். கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான். இற்பூத மனம் போலே மறைவதென்று கண்டாய். இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத்து உள்ளதே. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர். புண்ணியனார் திருவடிவில் நன்னியவார் அதுவே. நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி, நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேனே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய திரு அருட்பா அனுபவ மாலையிலே பாடியுள்ளார், கவிதை எழுதியுள்ளார். அங்கனம் நாம் இறைவன் எல்லாம் வல்ல ஒளியை நினைத்தால் நம் உடம்பு கற்பூர வாசனை அடிக்கும். இந்த மனமானது இறைவனுடைய மேனியிலும் அந்த மனம் கலந்து உள்ளது என்று நம் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இற்பூத மனம் போல மறைவதில்லை. இந்த இயற்கை மனமானது துரிய நிறை வடிவத்து உள்ளது. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர். இந்த பூவினுடைய நறுமணமும் கண்டறியார் உலகர். புண்ணியனார் திருவடிவில் நன்னியவார் அதுவே. நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி, நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேனே என்று நம்ம வள்ளல் பெருமான் கவிதை எழுதியுள்ளார். இங்கனமே கற்பூர வாசனை அடிக்கும். காற்றில் கற்பூர வாசனை கலந்து இருக்கும். நாங்கள் வள்ளலாருடைய ஒரு சபையிலே சிமெண்ட் பூச்சு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாத்ரூம் சேதாரமான நிலையில் அந்த ஒரு பாத்ரூமை பூசி கொண்டிருந்தோம். பாத்ரூம் பூசுவது என்பது ஒரு தீய வாடை, ஒரு கெட்ட வாசனை அடிக்கும். ஆனால் அந்த பாத்ரூம் பூசும் பொழுது காற்றிலே கற்பூர வாசனையாய் அடித்தது. இது எங்கள் அனுபவத்திலே நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் அனுபவத்திலே உணர்ந்து நம்ம வள்ளலார் சபையில் உள்ள அன்பரிடம், ஐயாவிடம், இனங்கையா பாத்ரூம் என்றால் வாசனை வேறு விதமாக அடிக்கும், ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்றில் இந்த வாசனை அடிக்கின்றதே எங்கனம். இது எல்லாம் வள்ளல் பெருமானுடைய திருவருள் என்று சொன்னார். பலமுறை உணர்ந்தோம் நாங்கள். காற்றில் கற்பூர வாசனை அடித்தது.
அது தற்பொழுது மணியானது ஒரு 11, 12, ஒரு 10, 9 வாக்கில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்புறம் அங்கனம் எனது சிமெண்ட்டு பணி பூச்சு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது உடலில் அசதி ஏற்பட்டது. அந்த அசதியை நீக்குவதற்காக சோர்வை நீக்குவதற்கு தியானம் செய்தேன். அப்போது வள்ளல் பெருமானை நினைத்து தியானம் செய்தேன். அப்பொழுது தியானம் செய்கையிலே நம் வள்ளல் பெருமான் நமக்குள் வந்து அந்த சோர்வை நீக்கின பொழுது கற்பூர வாசனை கமகமென்று அடித்தது. இங்கனம் நம் வள்ளல் பெருமான் அந்த இடத்தில் உள்ளார். அப்போது தெய்வத்தின் வாசனையானது கற்பூர வாசனை. இந்த வாசனையானது துரிய வெளியிலே உள்ளது. மேற்கொண்டு நாம் நிறைய சிந்திப்போம், பேசுவோம். வள்ளல் மலரடி வாழ்க, வள்ளல் மலரடியே போற்றி. எல்லாம் வல்ல ஒளியை நினைத்தால் நம் உடம்பு கற்பூர வாசனை அடிக்கும். இது உண்மை. சத்தியம், சத்தியம், சத்தியம். சிந்திப்போம், மேற்கொண்டு நிறைய பேசுவோம்.